தமிழ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரபுக்கு நான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாட்களிலும் ஆசீர்வாதமான வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். இது வாக்குத்தத்த வசனமாக இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தமாக தான் இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷமாகிறது. 1000 வருஷம் ஒரு நாள் ஆகிறது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஒரு நேரத்தில் 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் தேவனுடைய ஒரு நாளுக்கு சமமாக வாழ்கிறோம். அப்படிதான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி வருகிறார். நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு அநேகர்கள் இல்லை. எப்படியாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது போகலாம், இயேசுவினிடத்தில் நான் கடந்து போக முடியும். அது முடியாத காரியம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் என்ன சொல்லுகிறது? 25 அதிகாரம் 12, 13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையால் தங்கும். அவன் சந்நிதி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததி அது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். அதுதான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதே. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5 அதிகாரம் 3வது வசனம். சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். 5வது வசனம். பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாம். கர்த்தர் சாந்த குணத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சாந்த குணமாக சாந்தமாக இருந்து இந்த உலகத்தையே ஜெயித்தார். அப்படிதான் பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பத்தையும் ஜெயிக்க முடியும். சாந்தமாக இருந்துதான் ஜெயிக்க முடியும். சாந்தமாக இருந்துதான் நம் குடும்பத்தை நாம் நடத்தி செல்ல முடியும். சாந்தமாக இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியும். எப்படி வாழ்ந்தாலும் நான் பரிசுத்தமாகி விடுவேன் என்று நினைக்கக்கூடாது. சாந்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லா ஜாதி மதங்களெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் மதங்கள் பிரிவினை, ஜாதி பிரிவினை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஆண் என்றுமல்ல, பெண் என்றுமல்ல, எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். இப்படி தான் நான் வாழ வேண்டும். வேத வசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு வாக்குத்தத்த வசனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நடக்கும்போது நம்மளை இந்த உலகத்தில் அதிகமாகவே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஏசாயா எழுதின நிருபத்திலே நாம் படிக்கிறோம். ஏசாயா எழுதின நிருபம் 61:9 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் சன்னதியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சாந்தமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சன்னதி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம். அவர்கள் இந்த ஜனங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு பார்த்து இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று புரிந்து கொள்வார்களாம், அறிந்து கொள்வார்களாம். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எப்படியோ இது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை தான் கர்த்தர் அதிகமாகவே நேசிக்கிறார். இந்த ஜனங்களும் உலக ஜனங்களும் நேசிப்பார்கள். உலக ஜனங்கள் எல்லாம் நம்மளுடைய வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். தேவனோடு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள், பயப்படுவார்கள், பேசுவதற்கு பயப்படுவார்கள்.
அவர்கள் நம்மோடு உறவாடி இருப்பதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிபாடுகள் இருக்கும்போது அவர்கள் நம்மளோடு இணைந்திருப்பார்கள். அதான் இயேசுனுடைய அன்பு இருக்கும்போது அவர்களும் நம்மளிடத்தில் வருவார்கள். அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பார்கள். உலகத்தின் பிரகாரம் இருக்கிறவர்கள் நம்மோடு இணைந்திருக்க மாட்டார்கள். அப்போதான் உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உலக பிரகாரம் இருக்கிறவர்கள் நம்மோடு இணைந்திருக்க மாட்டார்கள். இயேசுக்குள் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார்கள். ஒரு சரீரமாக இருப்பார்கள். அந்த ஒரு சரீரம்தான், இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இது பூமியை சுதந்திரித்து கொள்ள போகிற சந்ததி. இதுதான் 1000 வருஷம் அரசாள வேண்டிய சந்ததி. இந்த சந்ததியை நாம் உன்னிப்பாக, இந்த சந்ததி இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 37:25 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 37:25 என்ன சொல்லுகிறது? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயினேன். ஆனாலும் ஆமென். இது அவர்கள் கைவிடப்பட்டதும், அவர்கள் எதுக்கு அப்பத்துக்கு அவர்கள் இறந்து திரிகிறதும் இல்லை. இன்னைக்கு திரிகிறாங்க எனக்கு பேர். அது இல்லையே, இது இல்லையே, சோறு இல்லையே, பைசா இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, பதவி இல்லையே, இப்படி என்று தெரிந்து கொண்டே இருப்பார்கள். பைத்தியம் முடிச்சு நிற்பாங்க. இந்த பைத்தியம் முடிச்ச சந்ததியை தான் வெறுக்கிறார். இது நீதிமான்கள் சந்ததி பைத்தியம் முடிச்சு நிற்க மாட்டாங்க. இவர்களெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலையே அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. ஆமென். அவர்கள் தான் நீதி உள்ள சந்ததி அப்படி என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எப்படியாச்சும் வாழ்ந்துட்டு, எப்படியாச்சும் இருந்துட்டு நான் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் ஓடுவாங்க, எது கூப்பிட்டாலும் ஓடுவாங்க, அங்கே போனாலும் ஓடுவாங்க. ஓடிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மல்கியா 2:15 இவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்களாம். மல்கியா 2:15. அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமென். ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த ஆவியானவர் என்ன பண்றாராம்? இளவயது உங்களுடைய மனைவியை துக்கப்படுத்த மாட்டாங்களாம். அந்த ஆவி, பரிசுத்த ஆவி. ஒருவனையே தானே படைத்தார். அப்போ ஒருவர் தானே படைத்தார். இன்னொரு சரீரம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த மனுஷனிடத்திலிருந்து தான் இன்னொரு சரீரம் வந்துச்சு. அப்போ உன்னோடு இணைந்திருக்கிற இளம் வயது மனைவியை நீ துக்கப்படுத்த மாட்ட. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா துக்கப்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என் சரீரம் இது, என் சரீரத்தை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னு நினைப்பாங்க. புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க அவங்க விரோதமாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க மனைவியோட. அது சரியில்லை. அதுதான் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி தான் செயல்படுறார். ஆவியானவர் விரோதமாக செயல்பட மாட்டார். ஆவியானவர் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக ஆவியானவர் இருப்பார். ஆனால் விரோதமாக செயல்பட மாட்டார். புருஷ மனைவியோடு இணைந்து புருஷ மனைவியை எப்போதும் சண்டை நடக்கும், எப்போதும் வாக்குவாதம் பண்ணும். அது என்னதுன்னா தன்னுடைய புருஷனை பற்றி அவன் மனைவியை பற்றி அவன் புரிஞ்சுக்கலாங்க. தன்னுடைய மனைவியை பற்றி அவன் புரிஞ்சிக்காம தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பான். அவன் யாருன்னு தெரியாமல், அந்த மனைவி யாருன்னு தெரியாது அவனுக்கு. குழந்தையும் பிறந்துக்குவாங்க, 2-3 பிள்ளையும் பிறந்துடும். பிள்ளையும் பிறந்துக்கிட்டு அதுக்கும் பிறகு வாக்குவாதம். அது வரையும் தெரியாது யார் என் மனைவி யார். புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க. அதனால தான் சத்துருவானவன் ரொம்ப தாண்டவ மாட்டான் குடும்பத்தில். அப்படி இருக்கக்கூடாது.
புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணும்போதே புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணும்போது உடன்படிக்கை பண்ணுறாங்க. புரியுதா? கல்யாணம் பண்ணும்போது உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ணி அவங்க வந்து உடன்படிக்கை 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக கல்யாண மண்டபத்தில் பார்க்குறோம், கல்யாணத்தில் பார்க்குறோம், பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு ஆசீர்வாதம்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்ல வேத வசனத்தை நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி புருஷன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி கற்றுக் கொடுக்கும் போது தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, என் மனைவி யாரு, என் மனைவி எங்கேருந்து வந்த. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். அது இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. அதுதான் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மரணம் வரைக்கும் போய் நிற்பாங்க. அதுதான் சொல்லப்படுது. ஏன்னா 21 நீதிமொழி 18:21 சொல்லுது, கடைசி வரைக்கும் வாக்குவாதம். ஏன்னா பிரியப்படுகிறவங்க என்ன செய்வாங்க? அந்த கனியை புசிப்பாங்களாம். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. எனக்கு புருஷன் மனைவி குடும்பத்தில் சண்டை அன்பாக இருக்கிறாங்களா, பிரச்சனை இருக்கா? புரிஞ்சுக்கணும். மனைவியை பற்றி புருஷன் புரிஞ்சுக்கணும், புருஷன் பற்றி மனைவி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க? கடந்து போக முடியும். இன்றைக்கி அது 2மே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 65:23 என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் மூண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். பாருங்க, தேவையில்லாத குழந்தைங்க பெக்க மாட்டாங்க. பெத்தா தேவை பெத்தாங்கன்னா எப்படி பெப்பாங்களாம்? பிள்ளைங்களெல்லாம் அவங்களோடு இருக்குமா, அவங்களோட தாய் தந்தையோடு இருப்பாங்களாம் பிள்ளைகள். ஏதோ தேவைக்காக பெக்க மாட்டாங்க. இந்த தேவையை பெற்று விட்டு அவன் சண்டை போட்டு கிடப்பான். இவன் விட்டுட்டு ஒரு பக்கம் ஓடுவான், அவன் விட்டுட்டு என் பிள்ளை அப்படி எந்த தீப பிரச்சாரம் பண்ணுவான், அவன் வந்து திருடுவான், இது குடிப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெக்கக்கூடாது. ஆமென். இந்த பிள்ளைகள் பெருகிறது பிள்ளைங்களோடு, அதுதான் தாய் தந்தையோடு இருப்பாங்களாம், ஒளிவா மர கன்றுகளை போல இருப்பார்களாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. ஏதோ ஏனதானம் என்று நாம் வாழ்க்கை நடத்தக்கூடாது. பரிசுத்தமாக நடத்தணும். பரிசுத்த வாழ்க்கை. தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அதற்கு நாம் இன்றைக்கு ஒப்புரவாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபை வளர வேண்டும், குடும்பம் வளர வேண்டும். குடும்பத்திலே மனைவி புருஷன் மனைவி சந்தோஷமாக இருக்கட்டும், பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது தான் ஆண்டுடைய வருகையிலே நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் பிரியமானவர்களே. அதற்காக இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடுங்கள். ஆவியானவரே, சோத்திரம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தகப்பனே சோத்திர ராஜா, சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதத்திலே 25, 12, 13 படிச்சிருக்கிறோம். அதன் பிரகாரம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீர் ஆண்டவரே அப்பா எடுத்து பயன்படுத்தும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, ஒருவரும் குடும்பத்திலே வாக்குவாதம் பண்ணி ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் புருஷன் மனைவி சண்டைகள் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரே சோத்திர ராஜா, அதெல்லாம் ஒளிந்து போகட்டும். சாந்த குணத்தை தாரும், சமாதானத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன். அப்படியாக செய்கிறபடியால் சோத்திரம். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.